ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா ஒரு மெடல் பேபிள் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது வந்து மெடல் ஃபியூரியில் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மெடல் பேபிள்ஸோடைய ஒரிஜினல் ஃபேனு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிள்ஸ் மற்ற எல்லா பேபிள்ஸோட நான் மெடல் பேபிள்ஸை பார்த்து தான் பேபிள் ஃபேனே ஆகுனது. அதுவும் இந்த மெடல் பேபிள்ஸில் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிற போய் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அதுவும் ராபிடிட்டி பேபிள்ஸ்லேருந்து ராபிடிட்டி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஒரிஜினல் ஃபிலிம் பிராண்டு. அது வந்து டெக்ராடமிக்கு ஈக்குவலாக நீங்கள் வேறு என்ன தான் பிராண்டில் வாங்கினீங்கனாலும் ராபிடிட்டி பேங்க்கில் வர மாதிரி வராது. கம்மி ரேட்டுக்கு அதுவும் இது டெக்ராடமி பேஸ் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கிமிக்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் மாறும், வெயிட் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். குவாலிட்டி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும், அது மாதிரி தான். ஆனால் மற்றபடி எல்லாமே ஓகே. நீங்கள் கேட்கலாம், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ப்ளூ கிங் பேஸ்லேருந்தே வாங்குறேன்னு. எஸ் கைஸ், இவங்க தான் வந்து தரமாக எப்பயும் ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. மற்ற எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி நல்லா இருக்காது. இந்த ஆர்ட் ஃபார்ட் பிராண்டு, எம்கியூ பிராண்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஃபார்ட்டு, எம்கியூ இதெல்லாம் வந்து ஏமாற்றி வேஸ்ட்டாக கொடுப்பாங்க. லைக் கில்ட்டி லிவினர் கூட பாருங்கள், நான் எம்கியூ பிராண்டில் கடைசியாக வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மெட்டலில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆர்ட் ஃபார்ட் பிராண்டு, எம்கியூ பிராண்டு ரெண்டுமே ஒன்று தான், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிளட் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கைஸ். என்ன கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோவில் எந்த மாதிரி கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. எம்கியூ பிராண்ட்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க, மாதிரி இருக்கும் ஃபோட்டோவில். ஆனால் வந்தால் தான் தெரியும் அந்த மாதிரி இருக்காதுன்னு. ஆனால் பிளட் கிங்ஸில் ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நேர்லேயே வரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க. இந்த பிளட் கிங்ஸை நம்பி வாங்கலாம். கம்மி ரேட்டில் சூப்பராகவும் இருக்குது இவங்க தான். நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதோட ஒரு வெப்சைட்டில் வாங்கலாம். அது வந்து கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா தெரியும். பிளட் கிங் பேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்து வரும் லிங்க், அதுக்கு தொடாதீங்க. ஒரிஜினல் பிளட் கிங் பேஸோட அந்த ஃபோட்டோ இந்த லோகோ போட்டிருக்கோம். அதுக்குள்ளே அந்த லிங்க் ப்ளூ கலரில் அதுக்குள்ளே போய் பண்ணிங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. பேபிள் டெக்ஸு, பேபிள் பஸ்ட்டு, பேபிள் மெட்டலு, அந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். நான் அதுலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஆனால் இவங்களை நம்பி வாங்கலாங்க. ஒரிஜினல் ஃபிலிம் பிராண்டில் பர்ஃபெக்டாக நல்லா குவாலிட்டியாக பாக்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கும் தனியாக நல்லா ஸ்டோரேஜ் அன்பாக்சிங் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பவர் குவாலிட்டி. நான் சொன்னேன் பிளட் மிக்ஸ்னாலே எப்பவுமே சூப்பர் கைஸ். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குதுன்னா எனர்ஜி லேயர் இருக்குது. ஓகே, சூப்பர். நல்லா ஒரு மாதிரி கிளியாரிட்டி, நல்லா க்ளோரியஸாக இருக்குது கைஸ். கேமரா கிளியாரிட்டி இல்லை, இப்போ வரும் பாருங்கள். ஓகே, நல்லா கிளியராகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது, சூப்பராகவே இருக்குது கைஸ். நல்லா கிளிட்டரியான நல்லா கிளிட்டர் மாதிரி இருக்குது கைஸ். அப்படியே பார்த்தா தெரியும், மாதிரி கிளிட்டராக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த பார்த்துருவோம். அடுத்து வந்து இதுக்கு ஓரமாக வச்சுருவோம் வேறு. அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க அடைட் பண்ணுறதுக்கு. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த ஃபேக்கில் நான் சொன்னேன்ல ஒரு 4 பே ஒரு செட்டாக ஃபேக்கில், அதோட இது குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஏன்னா இது ராபிடி பிராண்டு, தொட்டாலே தெரியுது, நீங்கள் வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து ஸ்டிக்கரு. ஃபேக்குனாலே உங்களுக்கு தெரியும் வந்து போய்டும். ஆனால் ராபிடி கொஞ்சம் நாளாச்சு நிற்கும் கைஸ். ஏன்னா அந்த ராபிடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேஸ், அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கலாம் பிளட் கிங்ஸ்லேருந்து. இப்போதைக்கு கம்மி ரேட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த ஹோமில். ஓகே, ஸ்டிக்கர் இது ஓரம் வச்சுருவோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் போல்ட்டு. நான் ஆல்ரெடி ஓட்டிட்டேன், வாங்கி ஒரு நாளாச்சு. ஃபேஸ் போல்ட்டு மட்டும் ஓட்டிட்டு அப்புறமா அன்பாக்சிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வந்து வரல. ஓகே, ஃபேஸ் போல்ட்டு ஓரமாக இருக்குது, ஓரம் வச்சுருவோம். நல்லாவே இருக்குது ஃபேஸ் போல்ட்டு குவாலிட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது வந்ததா குவாலிட்டியே. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது இது வந்து ஒரு ஃபியூஷன் வீல்னு சொல்ல முடியாது, ஃபியூஷன் செட்டு. ஏன்னா இது 2 லேயராக பிரிஞ்சிருக்கும். ஃபியூஷன் லேயரு இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 லேயராக பிரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அட்டாக் ரிங், இது அட்டாக் ரிங்குன்னு சொல்லலாம், இது ஃபியூஷன் ரிங்குன்னு எது வேணால் சொல்லிக்கலாம். 2ஆக பிரிஞ்சிருக்கும், ரெண்டுமே ஃபியூஷன் ரிங் தான். ஓகே, நல்லா பெகசிஸ் ஒன்று. இது டெக்ராடமி கிட்டது ஃபேக்குன்னு சொல்லவே முடியாது, நல்லாவே கிளியர்டாக சூப்பராகவே இருக்குது. ஓகே, இதுக்கு வர வச்சுருவோம். அடுத்து நம்ம அட்டாக் ரிங்கு, இது நல்லாவே சூப்பராக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம 2 மூணு மாற்ற முடியும். 2 இல்லை 3 மூணே மாற்றலாம் கைஸ். நம்ம ஜிங்காவே நிறைய மூடு யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் சீரீஸ் படியே.
அதாவது அப்பர் மூடில் போட்டுட்டு இதோ இந்த இடத்துல வச்சா ஒரு மூடு, இங்கேருந்து இப்படி வச்சா ஒரு மூடு. அதுக்கு மேலே மாட்டலாம்னு மாதிரி இருக்கும், ஆனால் முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு டீத்து கொடுத்துருப்பாங்க, 2 டீத் தான் கொடுத்துருப்பாங்க. அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இதுலேயும் இருக்கும். அதுதான் அது பாருங்க, இதுதான் நவுறாது. அதே மாதிரி அதுக்கு இடத்துல இங்கே இது வந்து பரேஜ் மூடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்பர் மூடு. இப்படி வச்சுட்டு இந்த பிங்க் கலரில் இங்கே ஒன்று இருக்கும், அது இன்சைடு இருந்துச்சுன்னா மொத்தம் 2 மூடு தான். ஆனால் நம்ம இது வந்து 4 மூடு போட முடியும். நம்ம போட்டு காமிக்கலாம். ஓகே, தூக்கி ஓவர் வச்சுக்கலாம். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிங்க் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபேக்குன்றனால பிங்க் கலரில் இருக்குது. புதுசுல தான் நல்லா இருக்குது. இதனால் 2 மூடு போட முடியும் நம்மளால். இதை பாருங்கள், இப்படி ஒரு மூடு, இங்கே 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இப்படி அடித்து போட்டு இந்த இடம் காலியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அட்டாக் மூடு மாதிரி இருக்கும். அட்டாக் மூடு மாதிரி அட்டாக் ஹெவியாக இருக்கும். இதை திருப்பி ஃபஸ்ட் இப்படி போட்டிங்க, 2வது ஹோலில் இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னு வச்சுங்களா, ஃபஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஷீல்டு மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபென்ஸ் மாதிரி அட்டாக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ஒரு பிடிச்ச விஷயமே, ஃபேக்கில் தருவாங்களான்னு. அதுதான் ரேப்பிடிட்டி பிராண்ட் கைஸ். பிளட் கிங்ஸில் நம்பி வாங்கலாம், தெரியுதா? அந்த கிமிக் ஒர்க் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, உள்ளப்படுதா? இது என்ன வெளியே வந்தது? ஓகே, நல்லாவே இருக்குது. ரப்பர் தரல, ஏன்னா நான் சொன்னல சின்ன வித்தியாசம் தான் இருக்கும்னு. அகாடமிக்கு இதுக்கும். ஓகே, ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு பார்ப்போம். நான் கீழே பண்ணேன் சும்மா. ஸ்டிக்கர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஓட்டிக்கலாம். இப்போயே 8 நிமிஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். லேட் ஆகிடுச்சு கைஸ். நம்மகிட்ட பொறுமையாக இந்த பே வர எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, செம்மையாகவே இருக்காங்க கைஸ். நல்லா ஜெலி ஜெலின்னு அப்படியே ப்ளூ கலர் ரெட் கலர் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்காங்க கைஸ். செம்ம சூப்பராக இருக்காங்க கைஸ். ஓகே, பின்னாடி பார்த்தா ப்ளூ கலர் பஞ்சு மிட்டாய், சில்வர் கலர் பஞ்சு மிட்டாய். சும்மா சொன்னாங்க கைஸ், அப்படிதான் நம்ம பெகசஸ் சும்மா மாசாக இருக்கான்ல. ஓகே, ஓகே, இதை பற்றி மூட பார்த்துருவோம், என்னென்ன மூடு இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் இப்படி இப்படி அந்த காலியாக இருக்க இடத்துல காலியாக இருக்கணும் பிங்க் கலரு. இது வந்து நார்மலாக இருக்க இடத்துல, இந்த காலியாக இருக்க இடத்துலாண்டே இந்த அட்டாக் ரிங் இருந்துச்சுன்னா இது பேர் வந்து நார்மலாக இருக்க ஒரு மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து சோலோ மூடுன்னு அந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த மூடை பார்த்துக்கணும். ஜிங்கா யூஸ் பண்ண அந்த 3 மூடையும், சாரி நான் 2 மூடு சொல்லியிருக்கேன், 3 மூடை நினைக்கிறேன். மற்ற தனியாக பிரிச்சா தான் தெரியும். ஓகே, இப்போது இந்த அட்டாக் ரிங் எப்படி இருக்குல்ல, இது அதே மாதிரி வச்சுப்போம். இதே தான் ஒரு வேலை இருக்கு. இது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது எப்பவுமே இருக்க மாதிரி இருக்கணும். பிங்க் கலர் மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா ரிங்கை மட்டும் செகண்ட் ஹோலில் வச்சு மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இந்த மாதிரி ஷீல்டு மற்றதா இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஸ்மாஷ் மூட், செம்ம அட்டாக் அப்படியே வெறியாக உள்ளவங்க ஸ்மாஷ் மூடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூடு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது இருக்குல்ல, இதை தூக்கி முடிக்கா போட்டு இதுதான் வந்து அப்பர் மூடுன்னு சொல்லுவாங்க. அப்பர் மூட் இதே இடத்துல வச்சு அட்டாக் நல்லா அப்படியே செம்மையாக விழுங்க. இதே இப்படி வச்சு இந்த எனர்ஜி லேயரை மாற்றி வச்சிங்கன்னா செம்ம மூடு இதாங்க. பரேஜ் மூடு வேறு லெவலில் அட்டாக் பண்ணுவாங்க. 3 மூடு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதை இப்படி வச்சுருந்தீங்கன்னா நார்மல் மூட் ஆகிடும். ஓகே, நம்ம நார்மல் மூட்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பின் பண்ணி பார்த்துருவோம்.
இதோட பேட்டில் வந்து அடுத்த வீடியோவில் போடலாமா வேணாமான்றது நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொல்கிறதில் வச்சு தான் இருக்குது. பேட்டில் போடுவோமா வேணாமான்றது நீங்கள் சொல்லுங்கள். யாருமே நான் கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ்ன்றேன். எனக்கு வேறு கமெண்ட் ஆஃப் ஆகிடுது கைஸ். எப்படின்னு தெரியல. நான் ஆனில் தான் வைக்கிறேன், ஆஃப் ஆகிடுது. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஸ்டிக்கர் வந்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். டெஸ்ட் பின் பண்ணிவிட்டு இது ஓரம் வச்சுருவோம். ஓகே, ஸ்டேடியத்தை எடுத்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நல்லாவே இருக்கான் பெகசஸு. ஸ்டேடியத்தை தூக்கியாச்சு. இப்போ வந்து வேலையில் தான் போட போகிறோம். என்னென்னா லைட்னிங் எல்ட்ராகோ தூக்கியிருக்கோம். ஃப்ளேமரான் தான் எம்சைட் போட்டு வச்சுருக்கேன். அட்டாக் டிப் போட்டு வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாகவே இருப்பான். நல்லா அட்டாக் மூடில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம லைட்னிங் எல்ட்ராகோக்கும் காஸ்மிக் பெகசஸ்க்கும் போட்டு வச்சுருவோம் சாதா மூட்லேயே. 2 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின். ஓகே, நம்ம சாதாரண லான்ச்சர்லேயே விடுவோம். ரெக்கார்ட் லான்ச்சரில் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த ஸ்டேடியமில் விட்டால் புது எல்லாமே டிப்போ நாஸ்டி ஆகிடுது கைஸ். அப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் புது ஸ்டேடியத்தை வாங்கி பேட்டில் போட போகிறோம். ஓகே, நம்ம பேட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெகசஸே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் ஸ்டாமினா மூடுக்கு போய்ட்டு அப்புறமா அட்டாக் மூடில் போய்ட்டு விக்ரஸ் அட்டாக் பண்ணுவான். பார்த்துடலாம் இவன் இருக்க வீட்டுக்கு. ஓகே, ஸ்டாமினா மூடில் சுற்றுறான். அட்டாக் பண்ணுறாங்க. ரவுண்ட் அடிக்கலாம். அட்டாக் டேக் பண்ணுறதுனால அதனால் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, வா செம்மையாக அடிக்கிறான் பாங்க. சுற்றும் போதே அப்படியே சும்மா ஒரு கலராக செம்ம கலராக இருக்கு. அவள்தான் ஃபைனல் மூடுக்கு போயிட்டான். ஃபைனல் ட்ரைவுக்கு போயிட்டான். அட்டாக் மூடில் போயிட்டான். அவள்தான் அட்டாக் முன்னாள் சோழி முடிஞ்சு கைஸ். அப்படியே சும்மா சுற்றும் போதே அப்படியே அழகாக அப்படியே அந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் சூப்பராக இருக்குது சுற்றும் போது ஷைனிங்காக. ஓகே, டெஸ்ட் பின் பார்த்தாச்சு. இப்போ பேட்டில் போட்டுருவோமா? 3, 2, 1 எச்சடி சொல்லி. பாருங்க சொல்றாங்க அடிச்சாட்டு இம்பேக்ட் வெள்ளைன்னு ஆயிடுச்சு கைஸ். எங்கேயோ போய் பார்க்கணுங்கிறாங்க. செம்ம அட்டாக் கைஸ். கரெக்டாக இந்த இடத்துல அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டாக்ரிங்கில் செம்ம பேட்டில். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். ரவுண்ட் 2. 1 point goes to Cosmic Pegasus. தெரிக்கோலி இது ஒன்று தெரிக்கோலி. வா கைஸ், என்ன இது? விட்டு ஒன்னே வெளியே தள்ளிட்டாங்க. சொன்ன 3 பாயிண்ட் யார் எடுத்துடுறான்னு பார்த்துருங்க. 2 point goes to Cosmic Pegasus. செம்ம அட்டாக் நடக்குது கைஸ். தேர்ட் ரவுண்ட். ரவுண்ட் 3 தெரிக்கோலி. அவன் அடிக்க ஆரம்பிச்சுருந்தா சோழி முடிஞ்சு நம்ம பேர்றான் அவனை. இவன் பாட்டுனா அவள் அடிச்சிட்டா சோழி முடிஞ்சு. என்ன நடக்குது?
சுற்றிட்டு இருக்கேன். சொல்லி முடிஞ்சிடும். ஃபைனல் ட்ரைவ் போகிறதுக்குள்ளே தோத்துறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்னத்தை பண்ணுறது? ஓகே, நம்ம இந்த மேட்ச்சில் வின் பண்ணது நம்ம பேக்கசஸ் தான் கைஸ். நல்லா பவராகவே இருக்கா, நீங்கள் வாங்கலாம். நல்ல ஒரு பே தான். நான் வந்து வாங்கினது இதில் எவ்வளோ ரேட்டிங்னா 230 rupees தான் வாங்கினோம் கைஸ். பிளேட் கிங் பேஸில் வாங்கினது. இப்போ வந்து கொஞ்சம் ரேட் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 320 ரூபா கைஸ். இப்போது நான் வாங்கி 4 நாள் ஆகுது கைஸ். இப்போ நல்லா ஒர்த்து தான் கைஸ் இந்த பே. ராப்பிடிட்டி பேனால ராப்பிடிட்டி பே தான் கைஸ். செம்ம பவராக இருக்காங்க கைஸ். ஓகே, நீங்களும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. அந்த இதில் போய்ட்டு வாங்க, பிளேட் கிங் பேஸோட இது. இந்த பேட்டில் வின் பண்ணவும் பேக்கசஸ் தான். ஓகே, டைலாக் சொல்லி வீடியோ முடிச்சிடலாம். ப்ளீஸ் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன பே கூடலாம் இந்த பே வச்சு போட்டி போடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பேஸன் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸிங் கூட எந்த பே கூடலாம் பேட்டில் பண்ணலாம் அப்படின்றத அன்பாக்சிங் அப்படின்றத ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பக்கத்து கூட எது கூட வச்சு பேட்டில் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன பேஸ்லாம் வாங்குதுன்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணலாம் கைஸ். நம்ம அடுத்து ஒரு பேவை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, திருப்பி சொல்கிறேன், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அப்படியே ஒரு லைக்கை போட்டு